தேசிய கீதத்துக்கு மரியாதை வழங்க கூறுவதை சிறுபிள்ளைத்தனமானது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறுகிறார் என்று ஆளுநர் மாளிகை கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைகிறார். சாமுவேல், ஆளுநர் மாளிகையின் அந்த கண்டன விவரங்கள் என்ன? பத்மநாபன், இன்று ஆளுநர் அவர்கள் தனது எக்ஸல பதிவில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அதாவது தமிழக முதல்வருக்கு பதிலளிக்கும் வகையாக தேசிய கீதம் உரிய மரியாதையை வலியுறுத்தியும் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமையை செய்ய சொல்வதையும் அபாசமானது மற்றும் சிறுபுள்ளைத்தனமானது என்று வற்புறுத்துகிறார். பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனாக ஒரு தலைவர் இருக்கிறார். அவர் கூட்டு நலன் மற்றும் அதே போல சித்தாந்தங்களின் உண்மையான நோக்கங்களை வஞ்சிக்க செய்ததற்கு நன்றி என்று ஆளுநர் தனது எக்ஸல பதிவில் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து இத்தகைய ஆணவம் நல்லதல்ல என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மையில் சட்டப்பேரவை நடைபெற்று முடிந்த நிலையில் ஆளுநர் உரையானது நிகழ்த்தப்படாமல் தேசிய கீதத்தை சட்டப்பேரவையில் புறக்கணிக்கிறார்கள் என்று கூறி ஆளுநர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியிருந்தார். இது தொடர்பாக பல்வேறு விவாதங்களானது நடைபெற்று நேற்றைய தினம் சட்டப்பேரவையானது நிறைவுற்று இருந்த நிலையில் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர் உரைக்கு தற்போது பதிலளிக்கும் வகையில் இன்றைய தினம் ஆளுநர் ஆர்.என். ரவி தனது எக்ஸல பக்கத்தில் இவ்வாறு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.